பாரத தேசத்தில் பல புண்ணிய நதிகள் உள்ளன. அவை என்றும் வற்றாத ஜீவ நதிகள். அவற்றுள் சிறந்ததாக கருதப்படுவது கங்கை நதியாகும். புனிதமான கங்கை நதியின் கரையினில் புண்ணிய தலமான காசி என்ற சேத்திரம் உள்ளது. இந்த தலத்தில் முன்பொரு சமயம் துர்வாச மகரிஷியானவர் சிவாகம முறைப்படி ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். முனிவரின் பூஜையை ஏற்று மகிழ்ந்தவராய் சிவபெருமான் தமது திருமுடியிலிருந்து மிகவும் மனம் வீசும் பொன் தாமரை மலர் ஒன்றை கீழே விழும்படி அருளினார். சிவபெருமானின் திருவருளினால் கிடைக்கப்பெற்ற அம்மலரை துர்வாச மாமுனிவர் மிகுந்த பக்தியுடன் தம்முடைய இரு கரங்களிலும் ஏந்திக் கொண்டார். அம்மலரை தம் கண்களில் ஒற்றிக் கொண்டார். பெரும் மகிழ்ச்சியடைந்த மகரிஷி அந்த பொன் மலருடன் தேவலோகம் புறப்பட்டார். துர்வாசர் சொர்க்கலோகத்தை அடைந்த சமயம் தேவேந்திரன் அசுரர்களை ஒழித்து வெற்றி பெற்ற பெருமிதத்துடன் சொர்க்கலோகத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். பலவிதமான வெற்றி சின்னங்களுடனும் குதூகலத்துடன் இந்திரன் வந்து கொண்டிருப்பதை துர்வாச முனிவர் கண்டார். தேவர்கள் இந்திரன் அருகில் வந்து பல பொருட்களை தம்முடைய காணிக்கைகளாக கொடுத்தனர். இந்த காட்சியை கண்ணுற்ற துர்வாசரும் தம்முடைய கையில் இருந்த சிவபூசணை பொருளான பொன் தாமரை மலரை தம்முடைய ஆசி பொருளாக இந்திரனிடம் அளித்தார். செல்வச்செருக்கால் மதியிழந்த தேவேந்திரன் துர்வாசரை மதியாமல் யானை மீது அமர்ந்தபடியே பொற்றாமரை மலரை ஒரு கையை நீட்டி பெற்றுக்கொண்டான். அந்த மலரின் புனித தன்மையை அறியாத இந்திரன் அதை தன் வாகனமாகிய வெள்ளை யானையின் மத்தகத்தில் மேல் வைத்தான். ஆனால் ஐராவதமாகிய அந்த வெள்ளை யானை அச்சிவமலரை அலட்சியமாக தன்னுடைய துதிக்கையை கொண்டு கீழே தள்ளி அத்துடன் இல்லாமல் காலினால் மிதித்து உருத்தெரியாமல் சின்னாபின்னமாக்கியது. சிவபூசனை பொருளான பொன் தாமரை மலர் அவமதிக்கப்பட்டதைக் கண்ட துர்வாச மகரிஷிக்கு தாங்க முடியாத பெரும் கோபம் ஏற்பட்டது. கண்களில் கோபக் கனல் கொழுந்துவிட்டு எரிந்தது. நிலையற்றதும் அழியக்கூடியதுமான செல்வச் செருக்கால் கர்வம் பிடித்த இந்திரனே, என்ன காரியம் செய்தாய் நீ? சிவபெருமான் திருமுடிமேல் வைத்து பூஜிக்கப்பட்ட மலரை வணங்கி பெற்றுக்கொள்ளாமல் ஒரு கையால் வாங்கி அவமரியாதை செய்தாய். அது மட்டுமின்றி அப்பூவை யானை சிதைக்க விட்டு விட்டாய். நீ அனுபவித்து வரும் செல்வமும் சிறப்பும் சிவபெருமான் அருளியவை என்பதை மறந்துவிட்டாயா இந்திரனே? உன்னுடைய முடியானது பாண்டிய வீரன் ஒருவனுடைய சக்கராயுதத்தால் சிதறுண்டு போகக் கடவது. உன்னுடைய பட்டத்து வெள்ளை யானையும் காட்டு யானையாக மாறக் கடவது என்று சாபம் கொடுத்து விட்டார். தேவேந்திரன் அடைந்த சாபத்தை கேட்ட தேவர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்கினார்கள். அனைவரும் துர்வாச மகரிஷியிடம் ஓடினார்கள். அவருடைய காலடியில் வீழ்ந்து வணங்கி இந்திரனுக்கும் வெள்ளை யானைக்கும் அளித்த சாபத்தை நீக்கி அருளுமாறு வேண்டினர். துர்வாசரும் கோபம் தணிய பெற்று மனம் இறங்கினார். இந்திரன் செய்தது சிவ அபச்சாரம். அதை பரிகாரத்தால் போக்கிக் கொள்வது இயலாது. ஆதலால் இந்திரனது தலைக்கு வரும் ஆபத்து அவனுடைய முடியளவோடு சென்றுவிடக் கடவது என்று தன்னுடைய சாபத்தை மாற்றி அருளினார் மகரிஷி. சாபம் பெற்ற வெண்ணிற யானையாகிய ஐராவதம் வானுலகத்திலிருந்து மண்ணுலகில் வந்து வீழ்ந்தது. அதனுடைய அறிவு நீங்கியது. பூவுலகில் அது கரிநிறம் கொண்ட காட்டு யானைகளுடன் ஓர் எளிய யானையாக பல பல இடங்களில் பலவாறு அலைந்து திரிந்து இன்னல் பட்டது. 100 ஆண்டுகளையும் கழித்துவிட்டது. ஒரு நாள் அந்த யானை தெய்வத்தன்மை நிரம்பிய கடம்ப வனத்துக்குள் தன்னையும் அறியாமல் நுழைந்துவிட்டது. சிவபெருமானின் திருவருள் பெறும் காலம் நெருங்கிவிட்டது. கடம்ப வனத்துக்குள் சுற்றித் திரிந்த யானை பொற்றாமரை பொய்கையையும் கண்டு கொண்டது. அந்த பொய்கையானது யானையின் கண்களில் தென்பட்ட மாத்திரத்தில் முன்னைய அறிவு தோன்றியது. அறிவு தெளிவு பெற்ற யானை பொற்றாமரை குளத்தில் நீராடியது. அதன் பயனாக காட்டானை வடிவம் நீங்க பெற்றது. கரிய நிறமும் மறைந்தது. வெண்ணிறம் பெற்று தெய்வ யானையாக திகழ்ந்தது. அது சமயம் அந்த யானையின் முன்பாக சொக்கலிங்க பெருமான் தோன்றினார். யானை அவரை கண்டு வழிபட்டது. அப்பெருமானுக்கு பூஜை செய்ய எண்ணிய அந்த யானை
பொற்றாமரை குளத்திலிருந்து நன்னீரை தனது துதிக்கையால் முகந்து கொண்டு வந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தது. பூஜை மணியை ஆட்டி பூஜையும் செய்தது. தெய்வ யானையாகிய ஐராவதத்தின் பக்தி விசேஷத்தை உணர்ந்த பரமன் அந்த யானை விரும்பும் வரத்தை கேட்கலாம் என்று திருவாய் மலர்ந்தருளினார். நல்லுணர்வு பெற்ற அந்த தெய்வ யானை தனக்கு முன்பு நிகழ்ந்தது அனைத்தையும் உணர்ச்சி வசப்பட கூறியது. பிறகு, ஐயனே, தேவரீரது திருவிமானத்தை தாங்கும் 8 யானைகளோடு என்னையும் சேர்த்து கொள்ள வேண்டும். எம்பெருமானை சுமக்கும் பெரும் பாக்கியத்தை எனக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டி நின்றது. கருணையே உருவாகத் திகழ்ந்த எம்பெருமான் தெய்வ யானையை மெச்சினார். ஐராவதமே, உன் தலைவனான தேவேந்திரன் என்னுடைய பக்தன். ஆதலால் அவனை நீ சுமப்பதே நமக்கு பெருமை தருவதாகும் என்று கூறி பல வரங்களை தந்து மறைந்தருளினார். ஐராவதம் பேருவகை அடைந்தது. பின்னர் வெள்ளை யானை அங்கிருந்து அகன்று சொக்கலிங்கம் இருக்கும் இடத்தின் மேற்கு திக்கை அடைந்தது. அங்கு ஐராவத தீர்த்தம் என்ற புனித தீர்த்தத்தை உண்டாக்கியது. அதன் கரையில் ஐராவதேஸ்வரர் என்னும் சிவலிங்கத்தையும் ஐராவத கணேசர் என்னும் விநாயக மூர்த்தியையும் பிரதிஷ்டை செய்து பக்தியுடன் பூஜைகள் செய்து வந்தது. தனது யானையின் நிலையை தேவேந்திரன் கேள்விப்பட்டான். உடனே தனது பணியாளர்களை அனுப்பி வைத்து யானையை அழைத்து வரச் சொன்னான். பணியாளர்களைக் கண்ட ஐராவதம் அவர்களுடன் தெய்வலோகம் செல்ல மறுத்துவிட்டது. அவர்களை முன்னே செல்லச் சொல்லி அனுப்பிவிட்டு தன் பின்னே வருவதாக கூறியது. பணியாளர்கள் சென்றதும் சொக்கலிங்க மூர்த்திக்கு கிழக்குப்புறம் தன்னுடைய தலைவன் இந்திரன் பெயரால் இந்திரேஸ்வரர் என்ற சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தது. அதற்கு தினசரி பூஜை செய்து வந்தது. பணியாளர்கள் திரும்பி வந்த பின்னரும் தன் யானை வந்து சேராதது கண்ட இந்திரன் மீண்டும் தனது பணியாளர்களை விரைவாக அனுப்பி வைத்தான். தன்னுடைய பூலோக பணி முடிந்து தேவலோகம் திரும்ப வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்த ஐராவதம் தன்னை தேடி வந்த தெய்வ பணியாளர்களுடன் தேவலோகத்திற்கு திரும்பிச் சென்றது. சொர்க்கலோகத்தில் தனது தலைவனைக் கண்டு மகிழ்ந்து வணங்கியது அந்த வெள்ளை யானை. பிறகு தான் துர்வாச மகரிஷியின் சாபத்தால் பலகாலம் இன்னல்களை அனுபவித்ததையும் சோமசுந்தர பெருமானை தரிசனம் செய்து தனது கடும் சாபத்தை போக்கிக் கொண்டதையும் கூறியது. தேவேந்திரனுடன் இனிதே இருந்து வந்தது.